சமூகத்தில் உண்மையாகவே இந்த மாவட்டத்தில் கிராமத்தில் ஒரு அருமையான சர்ச்சை குருசை கிராமத்தில் கற்றுக் கொடுத்து பெரிய பாக்கியம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு காலகட்டத்தில் 2005ஆம் ஆண்டில் 7ஆம் ஆண்டில் 8ஆம் ஆண்டில் 13ஆம் ஆண்டில் 14 15 16 பல வருஷங்களில் நாம் தெருவுகளிலும் சில குடிசைகளிலும் சில ஐயப்படி வீடுகளில் அதாவது வருடங்களிலும் நாம் நடத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் 2024ஆம் ஆண்டில் அதாவது ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அழைப்பை தேவன் கொடுத்தபடி நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. நல்லா கூர்ந்து கவனித்து பாருங்கள். இன்றைக்கு நம்முடைய தென்னிந்திய திருச்சபையில கொடுக்கப்பட்ட தேவனுடைய திருவார்த்தை என்ன என்று பார்க்கும்போது, பொருளுள்ள வாழ்வை தேடும் இளைஞர்கள், பொருளுள்ள வாழ்வை தேடும் இளைஞர்கள், youth in search of meaningful life, அதாவது பொருளுள்ள வாழ்வை தேடும் இளைஞர்கள். இன்றைக்கு இளைஞர்கள் எது நமக்கு முக்கியம், எதனுடைய வாழ்வில் பெரிதான ஆசீர்வாதம் என்று தேடிக்கொண்டு போகின்ற மக்களாய் வாழ்கிறார்கள். அல்லேலூயா. இனி வாலி பசங்க தர்றாங்க, சர்ச்சை தர்றாங்களா, கண்டு வார்த்தை கேட்கிறாங்களா, நல்லா பிஇ முடிச்சிருக்கிறான், எம்டெக் முடிச்சிருக்கிறான், பிடெக் முடிச்சிருக்கிறான், பல இடத்தில் முடிச்சுட்டு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில நம்ம ஆலயத்துக்கு போனாலும் போனா கூட நம்ம சத்தியத்தை தான் கேட்க போறோம். இல்ல நம்ம வேலைக்கு போனா இன்னைக்கு டபுள் சம்பளம். எத்தனை சம்பளம்? டபுள் சம்பளம். ஒரு பிடெக் முடிச்சவங்க, எம்டெக் முடிச்சவங்க, பிஇ முடிச்சவங்க, அப்ப கவர்மெண்ட்ல அதாவது பெரிய பெரிய கம்பெனில வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசரா இருந்தாலும் இல்ல ஒரு பெர்மனன்ட் ஜாபா இருந்தாலும் அவங்க வேலைக்கு போனா ஓட்டி அதாவது டபுள் சம்பளம், ஓட்டிக்கும் டபுள். 1000 ரூபாய் கூலின்னா 2000 ரூபாய், ஓட்டி பார்த்தா 4000 ரூபாய். அப்போ ஒரே நாள் எவ்வளவு கிடைக்குது? 4000 ரூபாய் கிடைக்குது. அதுதான் இன்றைக்கு வாலிப பிள்ளைகள், இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற பிள்ளைகள் தேடுகின்ற ஒரு பொருள். அதாவது வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது, இன்றைக்கு மனித வாழ்வில் இளமை பருவம் நிறைந்துள்ள மிக பெரிய கோடை. அதாவது இன்றைய காலகட்டத்தில் அநேக வாலிப பிள்ளைகள் தேவ சமூகத்தில் வருகிறார்கள்னா ஒரு பெரிய கிஃப்ட். நான் இன்னைக்கு வேலைக்கு போக மாட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு நான் வேலைக்கு போனோம், கட்டாயம் போனோம், ஜெல்லி ஊத்துறாங்க, இன்னைக்கு இது போடுறாங்க, அது போடுறாங்கன்னு போகும்போது சில காரியங்கள் என்ன பண்றாங்க? ஜீவனுள்ள வார்த்தையை இணைத்து போறாங்க. கடவுளுடைய வார்த்தை கேட்க முடியும் தவிர்த்து போறாங்க. அவங்க வாழ்க்கை ஐயோ ஜீவார்த்தை கேட்கலையே, கர்த்தருடைய வார்த்தை கேட்கலையே என்று மனசு கவலைப்படுறாங்க. ஆனா நிறைய சில பேருடைய வாழ்வில் பிள்ளை என்ன பண்றாங்க? ஒரு நல்ல பங்கையை தெரிந்து கொள்கிறாங்க. அதான் கர்த்தருடைய வார்த்தை. பாருங்க, இன்றைக்கு நம்ம நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு யோசேப்பு போல இருக்கணும். யோசேப்பு அதாவது தொடக்க நூல் அதாவது ஆதியாகமம் புத்தகத்துல 39ஆம் அதிகாரத்துல 1-23 வசனம் வரை நீங்க பார்க்கும்போது அங்கே சில காரியங்கள் நடக்கிறது. என்னவென்றால் பாரு,
யாக்கோபுக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் பேரு சாரா, ரேகா. பாருங்க, சாராளுக்கு என்னாச்சு? 10 பிள்ளைங்க. நல்ல ஆண்டு நல்ல பிள்ளைகளை கொடுக்கிறார். ரேகாளுக்கு என்ன இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. ஆனாலும் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர் நம் ஆண்டவராகிய கர்த்தர். கடவுள் தான் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறவர். ரேகாளுக்கு கர்ப்பத்தின் கனியை அடைத்திருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது, காத்திருக்கும் போது கர்த்தர் கர்ப்பக்கனியை திறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது காத்திருக்கணும். தேவ சமூகத்திலே நம்முடைய பயணத்திலே காத்திருக்கணும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுக்கணும். அப்படி ஒப்பு கொடுக்கும் போதுதான் கடவுளை ஆசீர்வதிப்பார். யோசேப்புடைய பயணத்தில், அதாவது வாலிப பருவத்தின் பயணத்தில் யோசேப்பு எப்பவுமே காத்திருந்தார். எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும், எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், எவ்வளவு வேதனைகள் வந்தாலும் அவன் பயணத்திலே காத்திருந்தார். பாருங்க, யோசேப்பு அண்ணன் மறக்கப்படுங்க, பிச்சு போட்டாங்க. வாலிப பருவத்திலேயே விட்டு போட்டாங்க. ஆனா யோசேப்பு எப்பவுமே ஒரு நாளிலே என் அண்ணனை நான் சந்திப்பேன் என்று சொல்லி எகிப்தில அடிமையா இருந்த யோசேப்பை கடவுள் உண்மையாகவே அவனுக்கு ஒரு வாழ்வை கொடுக்கிறாரு. பாருங்க, யோசேப்பு வாலிப பருவத்திலேயே அவன் என்ன பண்ணியிருந்தான்னா சிறைச்சாலைக்குள்ள போயிருந்தான். அவன் சோர்வு என்று அவன் கவலைப்படாமல், வேதனைப்படாமல் சிறைச்சாலைக்குள்ள இருந்தான். ஒரு நாளில் ஒரு சொப்பனத்தை, எகிப்து நாட்டுடைய அரசர் ஒரு சொப்பனத்தை கண்டு பயந்தார், திகிலடைந்தார். அந்த நேரத்தில் அந்த சொப்பனத்தை வாலிப பருவத்தில் இருக்கிற அருமையான யோசேப்பு என்ன பண்றா, அது குறித்து விளக்கத்தை கொடுக்கிறார். நம்ம விளக்கத்தை நிறைய பேர் கிராமத்துல நம்ம தூங்கன்னு சொன்னோம். அப்பா அம்மா என் கிராமத்துல நீ வந்துருமா, நான் தூக்கத்துல நீ வந்து என்ன அடிக்கிற இல்ல என்ன திட்டுற, நான் மேல மோசம் என்ன வந்து நீ இப்படி பண்றியான்னு கேட்கறது. அப்போ வா நிறைய பேர் சொல்லுவாங்க, அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, பிள்ளைங்க சொல்லுவாங்க, உன்னை தூக்கத்தில் கூட நான் என்ன பண்றேன், உன்னை சிக்ஷிக்கிறேன், என்ன பாவத்தில் ஈடுபடாத, கெட்ட வார்த்தை பேசாத. அப்போ அப்பா அம்மாவுக்கு என் பிள்ளை என்ன பண்ணா, நல்லா வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல பெரிய ஆளா வரணும், சிக்ஷிக்கிறார். இல்ல ஒரு அப்பா அம்மா அடிக்கிறாங்கன்னா அது நல்லது. நிறைய கரெக்ட் தானே, ஒரு தாய் தகப்பன் அடிக்கிறாங்க அது நல்லது. அவன் பாவத்துக்கு உட்பட்டு போக மாட்டான், அது நல்லது. ஒரு அப்பா சொல்றாங்க அது நல்லது, ஒரு பெரிய சொல்றது நல்லது, ஒரு புத்தர் சொல்றது நல்லது. ஆனா யோசேப்புடைய வாழ்வில் அந்த விளக்கத்தை கொடுக்கும் போதுதான் அவன் ஜீவித்தாலும் கடவுள் பார்வன் மூலமாய் அவனுக்கு விடுதலை பெற்றுக் கொண்டு அந்த சொப்பனத்துக்கு அவன் அர்த்தத்தை கொடுத்த பிறகு அவன் ஒரு பெரிய அரசனாகவும் பார்வனுக்கு அடுத்த ஸ்டெப்பாக கடவுள் நினைக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, உண்மையாகவே எவ்வளவு ஒரு புனிதான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறாரு. அதே போலதான் இந்த நாளில் கூட யோசேப்பை போல நம்முடைய பயணத்தில் நாம் காணப்பட வேண்டும். அப்படி காணப்படும் போது அவர் யோசேப்பு மூலமாய் தன் அண்ணன்மார்களை பார்த்து ஒரு பட்ச காலத்துல கவனித்துக் கொள்கிறார். அருமையானவர்களே, இந்த இறையரசை குறித்து நாம் சிந்திக்கின்ற நேரம் என்னன்னா,
நாத்தான்வேல் என்ற தீர்க்கதரிசி இருந்தார். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை படி பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 35-43 படி பார்க்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 43 மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து நீ எனக்கு பின் சென்று வா என்றார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிலிப்பை என் பின் சென்று வா என்று கூப்பிடுகிறார். அப்படி கூப்பிடுற நேரத்தில் இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து யார் என்று அத்திமரத்தின் கீழே இருக்கிற அத்திமரத்தின் கீழே இருக்கிற நாத்தான்வேல் தீர்க்கதரிசி. என்ன தீர்க்கதரிசி? நாத்தான்வேல் தீர்க்கதரிசியை பிலிப்பிடம் கொண்டாருன்னா அழைப்பு கொடுக்கிறார். நாசரேத்திலிருந்து, அதாவது பத்லேகேம் இருக்கிற நாசரேத்தில் ஊரை சேர்ந்த இயேசுவுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து பற்றி உனக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன். ஏன்னா நீ ஒரு தீர்க்கதரிசியா இருக்கிற, நீ கர்த்தரை எப்போது வருவார் என்று காத்திருக்கிற. அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனை நான் உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன். நீ வாழ்ந்து. அல்லேலூயா. அதுக்குள்ள அறிமுகப்படுத்தி பாருங்க. என்ன சொல்ல பாருங்க. அது 43 48 படி பார்க்கலாம். அதற்கு நாத்தான்வேல் பிலிப்பு 45 பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயையும் தீர்க்கதரிசிகளையும் எழுதியிருக்கிறவர்களை கண்டு அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தியனாகிய இயேசு என்றார். அல்லேலூயா. அதாவது மூத்தவர்கள் நல்ல கவனிக்கிறையா? நல்ல கவனிக்க. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே தீர்க்கதரிசிகள் நியாயப்பிரமாண புத்தகங்கள் என்ன சொல்லிருக்குன்னா, ஒரு மேசியா வரப்போகிறார், உங்களுக்கு ஒரு குமாரன் கொடுக்க போகிறார் என்று இயேசுவே சொல்லுகிறார். ஏன்னா மரண இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பீர்கள். இதோ உங்களுக்காக ஒரு கன்னிகை கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயராக. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குமாரனை குறித்து, அந்த தீர்க்கதரிசன வார்த்தை குறித்து உனக்கு நான் காட்ட போறேன். நாத்தான்வேலே நீ வா. யாரவரு? நாத்தான்வேலே நீ வா, என்கிட்ட வா. இயேசு இருக்கிறார், நான் காட்டு வர. அப்ப நாத்தான்வேல் என்ன பண்ணாரு? பிலிப்புக்கு மதிப்பு கொடுத்து என்ன பண்றாரு? வர. அப்ப வரும்போது, அப்ப இந்த வார்த்தைகளை சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நாத்தான்வேல் 46 அதற்கு நாத்தான்வேல் நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு வந்து பார்க்கிறார். பாருங்க, வந்து பாருங்க சொல்லும் போது இயேசு நாத்தான்வேலை தப்பித்து வர கண்டு அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதோ கபடற்ற உத்தமனாக இருக்கிற இஸ்ரவேல், எந்த பாவமும் எந்த அக்கிரமும் செய்யாமல் இருக்கிற ஒரு நல்ல தீர்க்கதரிசி. யாராலே? நாத்தான்வேல். ஒரு இஸ்ரவேல் மக்களுக்கு, யூத மக்களுக்கு, 12 கோத்திரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல தீர்க்கதரிசி உரைக்கிற நாத்தான்வேலே நல்ல செய்தி கொடுக்கிறது, நல்ல உபதேசம் பண்ணுகிறவரு. இந்த குடிசை கிராமத்தில், இந்த கிராமங்களில் ஒரு நல்ல நாட்டாமை, ஒரு நல்ல தீர்ப்பு கொடுக்கிறவர், ஒரு நல்ல எம்எல்ஏ, ஒரு பெரிய தலைவர் சொல்லணும். ஆனா இயேசு அவர் வரும்போது சொல்றாரு, இதோ கபடற்ற உத்தமனா இருக்கிற இஸ்ரவேலே நீதான் ஆண்டவர்.
அப்படின்னா சொல்ல பாரு, இந்த வார்த்தையை கண்ட உடனே இயேசு சொல்ல முடியுமா? அர்த்தம் சொல்ல முடியும். அதற்கு நாத்தான்வேல், நீ எப்படி அறிவீர் என்றான். நீ எப்படி அறிவீர் என்றார். இயேசு நோக்கி பிலிப்பு என்னை அழைத்ததற்கு முன்னே, பிலிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்னே அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும்போது உன்னை கண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பிலிப்பு வந்து உன்னை கூப்பிட்டதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும் நீ யாரு. நீ அத்திமரத்தின் கீழ் இருந்த, அங்கதான் தியானம் பண்ணி இருந்த. அத்திமரத்தின் கீழ் வரலுக்கு போறதுக்கு போதை சுவிசேஷத்தை அறிவித்திருந்த. அப்படி யார் எனக்கு தெரியும். இப்ப சகை என்ன பண்ணாரு? கருப்பட காட்டத்து வரத்துல யாரு யாரை பார்த்தது? இயேசு பார்த்தது. இயேசு எவ்வளவு இயேசு வரும்போது பயங்கரமான கூட்டம். ஆனா சகையை பார்க்க முடியுமா? 7 லட்சம் கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பெரிய கூட்டம், ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவு கூட்டத்துல நான் எப்படியாவது இயேசுவை பார்க்கணும். என்ன பண்ணோம்? எப்படியாவது இயேசு பார்க்கணும். நான் எப்படியாவது இயேசுவை தரிசிக்கணும். நான் எப்படியாவது இயேசுடைய அன்பை பற்றுதலை நினைக்கணும். நாளைக்கு போகணும், நான் பாட்டு போடணும், நான் செபிக்கணும். வாலி பசங்க நான் வந்து சண்டே கிளாஸ்ல நல்ல பாடத்தை கற்றுக்கொள்ளணும். திருச்சபைக்கு சொல்ற வார்த்தை, நான் எப்படியாவது திருச்சபையில டான்ஸ் ஆடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். என்னுடைய ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கணும். என் கிராமத்தை முன்னேற்றணும் என்ற எண்ணம் நமக்குள்ள வரணும். ஐயா எவ்வளவு தொடர்ந்து வர பாருங்க. கிட்ட வச்சிருந்தோம். புருஷு எங்க இருக்குது? புதுநகர் எங்க இருக்குது? காஞ்சிபுரம் பக்கத்தில் இல்ல. மதன் அவ்வளவு தூரம் வராது. எத்தனை ஊழியர்கள் எத்தனை கிலோமீட்டர் வராது இல்ல. நாம் எத்தனை கிலோமீட்டருக்கு வரோம்? ஏன் எதுக்காக? தேவனுடைய வார்த்தையை போதிக்கணும். தேவனுடைய வார்த்தைக்குள்ள போகணும். சில பேர் சொல்லுவாங்க இங்க இருந்தே ஜாப் பண்ணலாமே. எங்க ஜாப் பண்ணலாம்? வீட்டுல இருந்து நல்ல வசதி படிச்சுங்க. கோயிலுக்கு போன அவசியமே இல்லை. பெரிய டிவி இருக்குது. அந்த டிவில நான் பார்ப்பேன். என்னையா இருக்குது டிவில திடீர்னு கரெக்டா போனா டப்பு திடீர்னு டிவி ரிப்பேர்னா டப்பு சும்மா போயிடும். அப்போ தாவனா முடியா எழுந்து போனையா எழுந்து கத்துரை பார்த்து உட்கார்ந்தா. அது போலதான் சரி என்ன பண்ணாரு? அவருடைய செல்வத்துக்கு இயேசு கிட்ட போயிருக்கலாம். ஆனா நான் இயேசுவை தரிசிக்கணும். நான் எப்படிப்பட்டவர் நினைக்கணும் என்று சொல்லி காட்டத்து மரத்துல அப்படியே ஏறி உட்கார்ந்து கொண்டிருந்தா. இயேசு அவ கிட்ட வந்து உடனே சரியா நீ சீக்கிரமா இறங்கி வா வீட்டுக்கு. அதனால லூக்கா சொல்கிறது எழுந்து போனதை தேடவும் ரட்சித்துமே கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார். இன்றைக்கு நிறைய எழுந்து போயிருக்கிறீங்க. பைபிள் படிக்காம செபிக்காம உதவி செய்ய முடியாம நிறைய பணம் வசதி இருக்கும். ஆனா கொடுக்க முடியாம நிறைய பேர் கோயிலுக்கு வராம நல்ல சுந்தரமா இருப்பாங்க. சர்ச்சைக்கு வர மாட்டாங்க. அதுல ஈர்ப்புதான், அதுல கஷ்டம்தான், அதுல துன்பம்தான், அதுல வேதனைதான். நிறைய பேர் கடவுள் எங்க இருக்கிறாரு? கோயிலுக்கு போனதான் கடவுள் இருப்பாங்க. நினைப்பாங்க இல்ல கோயிலுக்கு வந்தாதான் கடவுள்
நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அங்க வந்தா எல்லாரும் ஒரு சமமாக இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால கடந்து போகணும். ஒரு நாள் பாருங்க, போன வாரத்தில் நான் ஃபீல்டு ஒர்க்குக்காக, அதாவது சுவிசேஷன் அறிவிப்பதற்காக வேலூர் பட்டணத்துக்கு போயிருந்தேன். அங்க போகும்போது ஒரு கிராமத்தில் போயிட்டு சத்தியத்தை அறிவிக்கும் போது, காலப்பட்ட ஒரு கிராமத்தில் சத்தியத்தை எல்லாருக்கும் செபிச்சுட்டு வரும்போது ஒரு நான் ரோட்டுக்கு வந்துட்டேன். ரோட்டுக்கு வீட்டுக்கு கிளம்பி ரோட்டுக்கிட்ட வந்துட்டேன் பைக்ல. அந்த அம்மா போன் பண்ணி, ஐயா என் வீட்டுக்கு நீ செபிக்காம போறீங்களே, நான் உனக்காக காத்து இருக்கிறேன். இன்னுமா காத்துக்கிறேன், என்ன விஷயம் சொல்ல பண்ணேன். இல்ல நீங்க ஜாபுக்கு போறீங்க. நான் ரொம்ப தொலை போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணேன், திரும்பி வந்தேன். திரும்பி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போனா அவங்க வீட்டுல எல்லாரும் வாய்க்குமா இருந்தாங்க சொல்றதுக்கு. அப்ப அவங்க என்ன பண்ணாரு சொல்ல மாதிரி கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, ஐயா என்னுடைய அக்கா மகன் விக்ரம் பேரு, இவருக்கு இரவு நேரத்துல பல டைம்ல கையை கீழ்ச்சிப்பான், என்ன பேசணும் தெரியாது, அன்னைக்கு சிந்திக் கொண்டிருப்பான், யாருமே அடைக்கவே முடியல, இவரிடமே மோசமா இருக்கிறது, இவருக்கு யார் என்ன சூழ்நிலைத்தார்களோ இல்ல பிசாசு பிடியோ எதுவுமே தெரியல எனக்கு, இவன் மோசமா இருக்கிறான், சூசைட் பண்ணிக்கிறான், தூக்க மாட்டேங்கிறான். என்ன படிக்கிறான், நான் படிக்கிறோம் தூக்கு போடுறான். வாலிபம் பருவம். அவன் மனைவி கட்சியா இருக்கிறாங்க, அவன் மனைவி கட்சியா இருக்கிறாங்க, தூக்க மாட்டேங்கிறான். கிடைக்கிறது போய் காப்பாத்துறாங்க. பேரமட்ட ஊர் சொந்த ஊர். அது பயங்கரமான சூழ்நிலை. எங்களுக்கு இடம் மாறி இடம் வந்திருக்கிறோம். ஆனா நீங்க வந்திருக்கிற கேள்விப்பட்ட நான் உங்களை அழைப்பு கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அந்த நேரத்துல நான் ஒரு ஐயாவும் 2 பேரும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஜெபம். இரவு நேரத்தில் தூங்கவே மாட்டார். அப்படிப்பட்ட மனுஷன் ஜெபம் பண்ணி முடித்த பிறகு அந்த மகனுடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் காணப்பட்டது. இப்ப நல்லா இருக்காரு, நல்லா சாப்பிடுறாரு, நல்லா தூங்குறாரு. எல்லா கருவத்தனை கற்றுக்கொண்டு அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய அற்புதம். போனதா கர்த்தர் அற்புதம் செய்வார். உட்கார்ந்ததிலே கொள்ளுங்கள். அதனால்தான் செயலை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு காட்டத்துக்கு வருகின்ற யாரு செயலுக்கு அன்றைக்கு லட்சியம் வந்தது. அது போலதான் நாத்தான்வேல் தீர்க்கதரிசி பிள்ளைக்கு கூட்டவுடனே இயேசு காண்பதற்காக வந்தார்கள். பார்ப்பதற்கு முன்னாகவே இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறாரு. அப்படின்னா சொல்ல பாரு, நாத்தான்வேல் சொல்ல பாரு தீர்க்கதரிசி அந்த படி படிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 48 சொல்லி பார்க்கலாம். அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைத்ததற்கு முன்னே மரத்தின் கீழ் இருந்தபோது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி நீ தேவனுடைய குமாரன். அல்லேலூயா. ரபி யாருடைய குமாரன்? ரபி என்பதற்கு என்ன அர்த்தம்? போதகரே என்ற அர்த்தம். ரபி என்பதற்கு போதகரே. யோவான் சொல்கிறாரே, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற. அவர் நடந்து வராது, ஞானஸ்தானத்துக்கு வராது, யோர்தானுக்கு வராது. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற. எவ்வளவு அருமை சொல்றது. இந்த உலகத்தினுடைய பாவம், அக்கிரமம் எல்லாமே நீக்கிறவர் தேவ ஆட்டுக்குட்டியவர் ஆண்டவராகிய இயேசு. எல்லா காரணத்துக்கு ஒரு அருமைக்கு தரிசனம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு வாலிப பருவத்தில் எந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ரவி
போதகரே, நீ தேவனுடைய குமாரன், நீதான் கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்து தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். என்ன பண்ணப்பட்டவர்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். ஞானஸ்தானம் கொடுத்த உடனே, யோமஸ்தானங்கள் ஞானஸ்தானம் கொடுத்த உடனே, ஏசப்பாக்கு திருமுழுக்கும் கொடுத்த உடனே வானம் திறக்கப்பட்டது. என்ன திறக்கப்பட்டது? வானம் திறக்கப்பட்டது. இவர் என் நேசருடைய குமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட குமாரன் வாலிப பருவத்தில் ஆண்டு சுற்றி திரிந்து அநேக மக்களுக்கு நன்மை செய்தார். அநேக மக்களுக்கு தீமை செய்யாதபடி நன்மை செய்தார். அநேக மக்களை நல்வழிப்படுத்தினார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, இறை அரசை குறித்து நம்முடைய வாழ்க்கையில அதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு ஆண்டவருக்காக ஒப்புக் கொடுக்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, குடும்பத்தில் பிள்ளைகளை சிக்ஷிக்கப்பட வேண்டும். பாருங்க, அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனத்தை படி பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 12 படிக்கிறோம். 12. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசை துவக்கிறது முடிகிறதுமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியாயத்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கூடாது. அல்லேலூயா. நாம் இந்த காலகட்டத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்? எதை எப்படியாக பிடித்துக் கொள்ள வேண்டும்? மேலும் போன்ற திரளான காரியங்கள், என்ன காரியங்கள்? எத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, எதை தள்ளணும்? பாவத்தை. இந்த காலகட்டத்தில் பாவம் பெருகிச்சு. குடிபோது நல்லா கவனிங்க. குடிபோது கஞ்சா, பீடா, வேலை செய்யறதுல நிறைய பீடா கொடுப்பாங்க, கஞ்சா கொடுப்பாங்க, மயக்கம், போதைப் பொருள், பாதைப் பொருள் கொடுப்பாங்க, போதைப் பொருள், இப்படிலாம் நிறைய தருவாங்க. அதெல்லாம் நம்ம கிட்ட சேர்க்கவே கூடாது. நிறைய பேர் சும்மாவே பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? டான்ஸ் ஆடுவாங்க. தாவீதை போல நடனமாடி அப்பாவை ஸ்தோத்திரிப்பேன். உடன்படிக்கை கட்டி வச்சுட்டா தாவீது வச்சா நடனமானார். அப்ப அபிஷேகத்துக்கு நடனம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? கதையா கட்டி இயேசு பேரை சீராக்கி பல விதத்துல நடனம் ஆடுறாங்க. அதெல்லாம் பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி சும்மாவே கதையை கட்டி இயேசு பேரை உள்ள சேர்த்து இயேசு நாமத்தை தூஷிக்கிறாங்க. அது ஒரு பாவம். உலகத்தில் நிறைய பாவம் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து அந்த பாவத்தை உதவி தருங்க. நான் பாவத்தை உட்பட்டு போக மாட்டேன். யூடியூப், ஃபேஸ்புக், நிறைய வாழ்க்கையில் எப்போதாலும் ஃபேஸ்புக் பார்ப்பாங்க. ஸ்டைல், மாடல் அழகு இல்ல, வீட்டில் கட்சி இருக்காது, பூ இருக்காது, துணி இருக்காது, ஆனா மேக்கப் போட்டு அப்படியே ஸ்டைலா இருப்பாங்க. அவளை பார்த்த உடனே நிறைய வாலிப பசங்க, இச்சையில பெண் பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, நிறைய பேர் படிச்சுங்க பார்த்து பணக்கார பிள்ளைங்க பார்த்து திருமணம் செஞ்சுருங்க. பைக் இருக்காது, வாடகை பைக் எடுத்துக்குவான், சும்மா ஷூ போட்டு ஷூ போட்டுப்பான், அப்படியே போவான். ஒரு பொண்ணை மழைக்குவான், உண்டா பண்ணுவான், தூக்கிட்டு போட்டுவான். போட்டுன்னா அவங்க அங்க பாவம் பெருகிச்சு, அங்க குடும்பம் நாஸ்டாகும், பிச்சைக்காரன் ஆயிடுவான். ஒரு நீதிமான்
ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்றேன், உண்மை நிகழ்ச்சி நடக்க. ஒரு சர்ச்சு என்ன பண்ணாரா, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஜட்ஜி ஒருத்தர் என்ன பண்ணாரா, ஜட்ஜி அறிவிக்கிறார். அவர் தன்னுடைய மனைவியை நல்ல பராமரித்துக் கொண்டு நல்ல காப்பாற்றி கொண்டிருந்தார். அவனுக்கு குழந்தையே இல்லையா? ஒரு ஸ்டோரி, நான் படித்த ஸ்டோரி. அப்போ அந்த மனைவி நல்லா இருந்தாங்க. ஒரு காலகட்டம் போகும்போது அவன் வீட்டுல பின்னாடி திரும்பி பார்த்தாங்க, ஜன்னல் பின்னாடி, எந்த பின்னாடி, மேல இருந்து ஜன்னல் பின்னாடி பார்த்தாங்க. ஒரு வாலிப பையன் நல்ல கட்டியா இருக்கிறானா, பிச்சை எடுத்துக் கொண்டு தெருவில் குப்பை பொறுக்கிறான. குப்பை அதை சாப்பிட சாப்பிட்டு அந்த பையன் சாப்பிடுவானா. அந்த பையன் நல்ல கெட்டியா இருக்கிறான்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு, நீ இன்னைக்கு என் ரூமுக்கு நீ வான்னு சொல்லி அவனுக்கு வாசனை போட்டு கொடுத்து அவனுக்கு நல்ல ட்ரெஸ்ஸை கொடுத்து அவன் ரூமுக்கு கூட்டு போகலாம். இப்படி பல நாட்கள் போய் கொண்டிருந்ததா. ஒரு நாள் அந்த காவல்காரன், அந்த ஜட்ஜினுடைய காவல்காரன் ஜட்ஜி வரும்போது காரில் போய் விழுந்துட்டான். விழும்போது ஜட்ஜி என்ன பண்ணாரு, பிரேக்க கெட்டியா முடிச்சுட்டாங்க. ஏன்டா என் கால்வெட்டில் விழுற, நீ கேட்குறது, ஐயா நான் துரோகம் பண்ணிட்டேன், உன் குடும்பத்துக்கு நான் என்ன பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன். இன்னொன்னு கேட்டாரா, உங்க மனைவி ஒரு தவறான வாழ்க்கையில ஒரு பிச்சை எடுக்கிற, அதாவது குப்பை பொறுக்கிற அந்த பையனை ஆசைப்பட்டு நீ இல்லாத நேரத்துல பல தவறான வார்த்தைகள் தவறான காரியம் நடக்கிறது. அதை விட நான் சாப்பிட்டேன் நல்லது. ஏன்னா உங்ககிட்ட நான் பணம் வாங்கி சாப்பிடுறேன், நான் காவலாளியா இருக்கிறேன். டேய் இதுக்கெல்லாம் ஏன் நீ சாப்பிட போன இவர் போயிட்டாரா, கோச்சுக்கு போயிட்டாரா. அதே போல அந்த பையன் நல்ல ட்ரெஸ் போட்டு வாசனை போட்டு மறுபடியும் அவன் ரூமுக்கு போயிட்டான். ஜட்ஜி திடீரென்று உடனே திரும்பி வந்தாரா. என்ன பண்ணாரா, போறது போய் திரும்பி வந்தாரா. வந்த உடனே அவன் 2 பேரும் ரூம்ல இருந்து பார்த்தாரா. பார்த்து அவளையும் அவன் மனைவியை கூப்பிட்டு அந்த பையனை கூப்பிட்டு, தம்பி வா கூப்பிட்டு அவன் மனைவி கூப்பிட்டு, இந்த பையனை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, என்ன பையன் என்னை விட இந்த தம்பி தான் பிடிச்சிருக்கு, இந்த தம்பி கூட என்ன பண்ணுறீங்க போயிட்டு நீ எனக்கு இனிமே எதுவுமே அடிக்கல, எது திட்டல, எதுவுமே செய்யல. பாவத்தினுடைய திரும்பம், பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்போ கோயில் சொல்லும் போது அந்த பொண்ணு அந்த சர்ச்சுடைய மனைவர் மாதிரி எல்லாம் வெட்டி எழுதிச்சு அந்த மகன் என்னென்ன எடுத்துருந்தோ அத்தனை பொருளையும் கொடுத்தாச்சு. கொடுத்தாங்க. உடனே எங்க போவோம், தெருவுக்கு எங்க போவோம், தெருவில் தான் இருப்பான். அப்போ இந்த பொருள் எல்லாம் விட்டு இவங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாங்க. வாழ்க்கை காலம் கடந்து போச்சு. ஒரு நாள் இந்த சர்ச்சை என்ன பண்ணாரா, இன்னொரு மனைவியை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தை பெற்றெடுத்து இந்த குழந்தைக்காக நம்ம திருப்பதிக்கு போலாம், திருப்பதி போயிட்டு வரலாம்னு சொல்லி திருப்பதி போனார். என்ன பண்ணாரா, திருப்பதிக்கு போனார். போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வரும்போது பிச்சைக்காரங்க லைன் வந்தாங்க. யாருனாலும் பிச்சைக்காரங்க எல்லாருக்கும் 5 ரூபாய் நோட்டு 10 ரூபாய் நோட்டு போட்டே வந்தாங்க. லாஸ்ட்ல ஒரு வாலிப மகன், அந்த குறிப்பிட்ட ஏஜ் மகன் உட்கார்ந்து போட்டுருந்தான். உட்கார்ந்து போட்டு பிச்சை எடுக்கும் போது அப்ப 100 ரூபாய் எடுத்து போட்டாங்க. எவ்வளவு போட்டாரா, எவ்வளவுமா, நல்லா கவனிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா, எவ்வளவு போட்டாரு, 100 ரூபாய். டக்குனு யார் போந்துச்சு, ஜட்ஜுடைய மனைவிக்கு போந்துச்சு. என்னையா எல்லாரும் 10 ரூபாய் போட்ட, 10 ரூபாய் போட்ட, இந்த லேடிக்கு போட்டியா, என்ன காரணம், நல்லா கவனிங்க. உன்னை விட முன்னாடி வந்தவா இவதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன வந்தவா, உன்னை விட முன்னாடி திருமணம் பண்ணது யாரு, இவதான். பிச்சைக்கார குப்பைக்கார போய் ஆசைப்பட்டா, குப்பையில என்ன பண்ணா போயிட்டா. அவன் வீட்டுல சேர்த்துக்கல, யாரும் சேர்த்துக்கல, இருக்கிற பணத்தெல்லாம்
சலப்பட்டு இனி பிச்சை எடுத்துருக்கிறான். அவனும் பிச்சைக்காரன் போயிட்டான், இவனும் பிச்சைக்காரன். அதான் நிறைய பேர் ஆசைப்பட்டு, மாம்சத்துக்கு ஆசைப்பட்டு, அழகுக்கு ஆசைப்பட்டு, சில தவறான வாழ்க்கையில, சில தவறான போதையில் ஆசைப்பட்டு போய்கிறதுனால்தான் பாவத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அருமையானவர்களே, எங்க பைபிள் சொல்லப்படுது, பாவத்தை விட்டு தூரம் போகும். யோசேப்பு வாலிப பருவம் இருந்தாலும் பாவத்தை விட்டு தூரம் போனான். வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த காலகட்டத்தில் பாவத்துக்கு அடிமை இல்லாமல், சாபத்துக்கு அடிமை இல்லாமல், பல கண்ணீச்சைகளுக்கு அடிமை இல்லாமல், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை, தேவனுக்கு உண்மையான வாழ்க்கை என்ற அடிப்படையில் வாழப்பட்டு கடவுள் நிச்சயமாவே நம்ம என்ன பண்ணாரு, ஆசீர்வதிப்பாரு. அந்த ஆசீர்வாதம் பாருங்க, தள்ளிவிட்டு விசுவாசத்திற்கும் முடிக்கிறமா இருக்கிற இயேசு நோக்கி நமக்கு ஞானத்தின் ஓட்டத்தில் பொறுப்போடு வளர்க்கிறோம். இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தெய்வம், இயேசு கிறிஸ்துதான் உண்மையான கடவுள், இயேசு கிறிஸ்துதான் உண்மையான ரட்சகர், இயேசு கிறிஸ்துதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் அடையாளம் செய்கிறவர் என்ற எண்ணத்தோடு வாழும்போது, அவர் ஏற்றுக்கொள்ளும் போது கடவுள் நம்மளை ஆசீர்வதிப்பார். நான் கூட தான் வாலிப பருவத்தில் சின்ன பிள்ளைங்க பைபிளே நேசிப்பார். அது நேசித்தினால்தான் கடவுள் இதுவரை எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல நீங்களும் நேசிங்கள், நீங்களும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கடவுள் அற்புதம் செய்வார், கடவுள் பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் தாமே திருவசனத்தை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவதாக. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் இயேசு நாமத்தினால நன்றி வார்த்தை தெரிவித்து விடுபடுத்திக் கொள்கிறேன். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஆமென்.